வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்புக்கள். ஆக இந்த தற்காப்புக்களை பயிற்சி பெறுவதன் வாயிலாக உங்களுக்கு உடல் வலிமை, மன வலிமை, எதிர்பார்வை அறிதல், வளைந்து கொடுக்கும் தன்மை, வலி தாங்கும் தன்மை, மனதை ஒருமுகப்படுத்துதல் அனைத்தும் கிடைக்கும். இதன் மூலம் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றி அடைய முடியும். அது மட்டுமின்றி ஆபத்து காலகட்டத்தில் தப்பித்துக் கொள்ள முடியும் மிக எளிதாக. சரி, பார்க்கும்போது ஒரு புதிய உத்தியை கோபுடவில் உள்ள நென்சக்கு வைத்து செய்யும் ஒரு கழுத்தை பிரிப்போடும் உத்தியை பாருங்கள். இது பார்த்தது நன்சக்கு. இதில் ஒவ்வொரு செயலும் தடுத்தல், குதல், வீசுதல், பிடிபோடுதல் என்று பல புத்தி உண்டு. இதை நீங்கள் பயிற்சி பெறுகிற போதுமானது. மாற்றாக ஒரு இடுக்கு பத்திரிகையோ, ஒரு குச்சியோ, ஒரு துப்பட்டாவோ போதுமானது. இது பெண்களுக்கு மிக மிக அவசியமாக ஒரு பயிற்சி. காரணம், பயன்படுத்தும் துப்பட்டாவோ, ஒரு நோட்டு புத்தகமோ, ஒரு பேனாவோ, ஒரு குச்சியோ போதுமானது மாற்றாக. சரி, இந்த புத்திகளை பாருங்கள். பார்க்க இருப்பது பார்த்த புத்திகள் தான். காரணம் ஒரு ஞாபகம் மூட்டது. அடுத்த பார்க்கிறது புதிய புத்திகள். இதில் மேலே தாக்கும் பொழுது தடுங்கள். பார்த்த புத்தி கையை மடக்கி இழுத்து தாக்குவது தான். அடுத்து பார்த்தோம், மேலே தாக்கும் பொழுது அது பிடி போட்டு சென்று கழுத்து முறுக்குவது. அடுத்து பார்த்தது தடுத்து உள்ளே சென்று பிடி போட்டு முறுக்குவது. அடுத்து பார்த்தது தடுத்து தள்ளி தாக்குவது. தாக்கும்போது வயிற்று பகுதியில் தடுத்து கண்ணை குத்துவது. அடுத்து தாக்கும் பொழுது தடுத்து சுழற்றி இதோட கையை முறிப்பது. இப்போ நாம் பல புத்தி பார்த்தோம். இவற்றுக்கு மாற்று ஒரு துப்பட்டா தான். பார்க்க இருப்பது ஒரு புதிய புத்தியை. அதாவது ஒரு எதிரி தாக்க வரும்போது வயிற்று பகுதியில் நான் பார்த்த உத்தி உள்ளது. குறிப்பாக இது தாக்க வரும்பொழுது பின்னோக்கி சென்று கையை தாக்கி நாம் அடுத்து மண்டை தாக்குவது. அதாவது தாக்க வரும்பொழுது பின்னோக்கி சென்று கையை தாக்கி தாக்குவதுதான். இதே போல் ஒரு புதிய உத்தியை பார்க்க உள்ளோம். என்னவென்றால் கழுத்து பிடிக்கான உத்தி. இதுக்கு மாற்ற ஒரு குச்சியே போதுமானது. ஆக ஒரு எதிரி உங்களை குத்து வரும்பொழுது வயிற்று பகுதியில் தடுங்கள். கத்தி விடுபடும். உள்ளே சென்று நீங்கள் பிடி போட்டு எதிரி இழுத்துக் கொள்ள முடியும். மறுபடியும் பாருங்கள். செயல் 1, இது தாக்க வரும்பொழுது நகர்ந்து தடுங்கள் வருங்கையால். தாக்குங்கள் மணிக்கட்டு பகுதியை கத்தி விடுபட. அடுத்து தள்ளி உள்ளே செல்லுங்கள். நீங்கள் மாட்டிக்கொள்ள முடியும். எதிரி உங்களை இழுக்க எதிரி உங்கள் காலடியில்.
தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். இது ஒரு நன்சக்க உத்தி, சரியா? இதுக்கு மாற்று ஒரு குச்சி தான் உங்களுக்கு. இப்போ என்னது, சாதாரண குச்சி, ஸ்கேலு, ஒரு பேனா போதுமானது. இப்போ நாம் இப்படி தடுக்கிறோம், இப்படி தடுக்கிறோம், இப்படி தடுக்கிறோம், இப்படி தடுக்கிறோம். இப்போ தடுப்பு பல உண்டு. ஆனால் இது உத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த நன்சக்கவை தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறோம். இப்போ இது ஒரு நீண்ட ஒரு குச்சி ஆயிடுச்சு, வலிமையான குச்சி. இது குத்த வரும்போது வைத்த பகுதியில் நீங்கள் வெறுங்கையால் தடுங்க. அடுத்த கனவு தாக்குறீங்க, மணிக்கட்டில் கத்தி விடுபட. கையை தள்ளும்பொழுது உங்கள் வாகு உள்ளே செலுத்துறீங்க, பிடிக்கிறீங்க, இழுக்கிறீங்க, எதிரி இழுக்கப்படும். சரியா? வாங்க. இப்போ முதல் செயல், எதிரி தாக்க வர போகிறோம் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும், போட்டுட்டு பிடிங்க. அவ்வளோதான், பிடிச்சாச்சு. நல்லா இருக்குது. இப்போ உங்களுடைய சோத்தை எண்ணக்கூடிய உள்ளங்கையின் கீழ்ப்பகுதி வச்சு தடுக்கணும். கத்தி குத்த விரல் கிடையாது, உள்ளங்கை. சோத்து உள்ளங்கை பகுதி. இப்போ கத்தி விடுபட தாக்குங்க, அப்படி தள்ளி விடுங்க, கழுத்தில் மாட்டுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதை கொடுப்பாங்க. பின்னோக்கி விடுங்க. அதாவது வாங்க, தடுக்கும் பொழுது தாக்குறீங்க, விடுபடுது இல்லையா? நீங்கள் இப்படி பிடி போட்டாக்கா எதிரி தப்பித்து கொள்ள முடியும். கீழே உட்காருங்க. அதனால் தாக்குங்க. தடுத்து குறுக்கில் போடணும். குறுக்கு பிடிப்பு பாருங்க, குறுக்கு பிடிப்பு தெரியுதா? இப்போ எதிரியால் தப்பித்துக் கொள்ள இயலாது. இது குறுக்கு பிடிப்பு, சரியா? நீ தாக்கணும், கத்தி விடு பண்ண இல்லையா? மறுபடியும் கவனம் முக்கியம். நீ உள்ள பேக்கில் வாங்க. நீங்கள் கழுத்தில் மாட்டேங்க, அந்த பக்கம் மாட்டேங்க. கரெக்டு. இழுப்பின் பக்கமா இழுக்கும்போது உங்களுடைய நீங்கள் பின்னோக்கி பார்த்தா இழுக்க முடியும். நீங்கள் வாங்க. பயிற்சி பெறணும், சரியா? ரைட்டு. கரெக்டாக நிற்கணும், அது நேரம் நிற்கணும், நேராக. அடுத்தது தாக்கும்போது சோத்தை யுக்கை தடுக்கணும். சோத்தை யுக்கே, இது விரல் கிடையாது, சோத்தை யுக்கே. அகேன தாக்க. கையை மணிக்கட்ட தள்ளி பின்பக்கம் போங்க. காலை பின்னோக்கி வைங்க. இதுதான் புத்தி. இதுக்கு மாற்ற ஒரு குச்சி தான். குச்சி கொடுங்கம்மா, ஒரு சாதாரண குச்சி. இது நன்சோக்காலில் இந்த குச்சி எங்கே கிடைக்கும்? அந்த குச்சியை நீங்கள் வைத்து கொடுங்க. இது தாக்கும் பொழுது தடுக்கிறீங்க, சோத்தை யுக்கையில் தாக்குறீங்க, உள்ளே சென்று மாட்டி இழுக்கிறீங்க. நன்சோக்கு மாற்றாக ஒரு குச்சி தான். ஆமாம், குச்சி பிடி, இந்த மேலே பிடி. வா வாங்க வாங்க. முதல்ல சோத்துக்கு தடுங்க. தடு. கையில் குத்துங்க, கையை தள்ளுங்க, கையை அப்படி கழுத்தில் மாட்டு. இது காலை பின்னோக்கி இழு, தள்ளி கீழே இழுத்து விடணும். நேரே பார்த்தீர்கள். குறுகிய நேரத்தில் ஒரு குச்சி வைத்து முத்திகள், அதாவது இப்போ ஒரு குச்சி மாற்று, அதாவது நன்சோக்கு கருவிக்கு மாற்று. தாக்கும் பொழுது நகர்ந்து தடுக்கிறீங்க, கையை குத்தும் பொழுது கத்தி விடுபடும். தள்ளி வாக்கு காலை பின்னோக்கி இழுக்கும்போது எதிரி வீழ்த்தப்படுவான். தேவை பயிற்சி மட்டுமே. மேலே உத்தியை பார்த்துப்பீர்கள். நன்சோக்கு மாற்றாக ஒரு சிறு குச்சி அளவு பேனா போதுமானது. ஆனால் நீங்கள் அதை முறையாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது முதலில் நன்சோக்கு வைத்து பயிற்சி, அதன் பிறகு மாற்று பயிற்சி பெறும் பொழுதுதான் அதனுடைய உத்தி உங்களை அடையும். நீங்கள் பயன்படுத்தி உங்களை காத்துக்கொள்ள முடியும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.